வாங்க, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அக்ஷதையை கொண்டு போய் கொடுங்க. அக்ஷதை போடுங்க ஐயா. அக்ஷதை கொடு. வாழ்வை குணவெற்ற செல்வமாக என்றும் தீர்காயுஷுடன் இருக்கவே, ஓங்குகவே, புகழும் ஓங்குக ஓங்குகவே, எல்லா வளங்களும் வாழ்க வாழ்கவே. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று ஏற்ற வாழ்வு செல்வமாக வாழ்க வாழ்கவே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ்க வாழ்கவே. நோய் நொடி இல்லாமல் தீர்காயுஷுடன் இருக்கவே. கடாட்சத்துடன் வாழ்க வாழ்கவே. துர்க்கை கடாட்சத்துடன் வாழ்க வாழ்கவே. சரஸ்வதி கடாட்சத்துடன் வாழ்க வாழ்க பாருங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்கவே. கலசராஜனே எல்லா வளமும் நலம் பெற்று இந்த கும்பத்தை அப்படியே வாங்கிக்கங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே. நோயற்ற வாழ்வே செல்வமாக வாழ்க வாழ்கவே. நலங்கள் ஓங்குகவே. நோய் இல்லாமல் எல்லோரும் பாக்கியத்துடன் இருக்கவே. சுமங்கடியாக இருக்கவே. ஆலை சுத்துறதுக்கு 2 பேர் வாங்க. ஆலம் கரைக்கணும். லேடிஸ் 2 பேர் வாங்க. தட்டை எடுத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே அபிராமியால் கணக்கே கண்திருஷ்டியை போக்குபவளே யோகதிஷ்டியாய் வருபவளே யோகதிஷ்டியில் நீங்க வந்து தட்டில் அக்னி எடுத்துட்டு போய் பாலை காய்ச்சிட்டு வந்துருங்க. பாலை காய்ச்சிட்டுங்க. பாலை காய்ச்சிட்டு சுவாமி கிட்ட வச்சு தண்ணி மாத்திட்டு 2 பேருக்கு கொடுங்க. நீங்க மாலையை கட்டிட்டு நீங்க 2 பேரும் எழுந்திரிச்சுக்கலாம். சாமியை கும்பிட்டுக்குங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்கவே. உயர்ந்த வாழ்வாக குறைவற்ற செல்வமாக இருக்க இருக்கவே. வளங்கள் ஓங்குக ஓங்குகவே. வாழ்க புகழ் புகழ் வாழ்க வாழ்கவே. பெரியோனே, அம்மா இப்படி படக்குன்னு செஞ்சுவிட்டாளேன்னு நினைக்காதப்பா. நீ நினைச்சது நடந்தாலும் அம்மா நினைச்சது நடந்தாலும் ஒண்ணுதானேப்பா. நீ சங்கடப்படாதே. பரவாயில்ல விடுமா. குணசேகரன் எப்பயுமே தனியாள்தான்னு புரிய வச்சுட்டம்மா. ஏப்பா அப்படி பேசுற? இல்லைம்மா, நான் கட்டின பொண்டாட்டிக்கும் சரி, என்னால் பலனடைகிற இந்த குடும்பத்துக்கும் சரி, என் மேலே எந்த அக்கறையோ கவலையோ இல்லைம்மா. நான் பெத்த பிள்ளைகளுக்கும் என் மேலே எந்த ஈடுபாடும் இல்லை. இந்த உலகத்திலே என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் என்னை பெத்த தாய் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதையும் பொய்யாக்கிட்டேம்மா. இந்த மாதிரி நேரங்களில் தான் எனக்கு ஒன்று தோணுதுமா. நான் கெட்டவன் தான் போல் இருக்கு. அண்ணா, ஏன்னு அப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேச? வேற எப்படி பேச அண்ணன்? இப்ப சொல்றேன்ப்பா,
வெளியே இருந்து வந்தவங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதெல்லாம் வேற. கூட பிறந்தவங்க கூட 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அம்மா என் வேறுறா. அம்மா வயிற்றுல தானே நான் உருவானேன். நம்ம அம்மாவை நான் என் குலசாமியை தானே நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கி என் வார்த்தையை துச்சமா நினைச்சு சபையில வச்சு என்னை அசிங்கப்படுத்திருச்சுல்ல. இனிமே எனக்கு என்னடா இருக்கு? ஐயா ஐயா, ஏம்மா, அந்த புள்ள விளக்கேத்தது ஏத்தல, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைம்மா. இந்த வீட்டில் நீ விளக்கேற்றணும், அதனால இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரணும்னு நான் ஆசைப்பட்டேம்மா. அது தப்பாம்மா? யாரோ ஒரு சாமியார் பேச்சுக்கு இருக்கிற மரியாதை கூட பெத்த பிள்ளைக்கு இல்லாமல் போச்சேம்மா. யாரோ ஒரு சாமியார் இல்லப்பா அவரு. இதே சாமியார் வந்து தாலி எடுத்து கொடுத்ததா உன் கல்யாணத்துல இருந்து உன் தம்பிங்க கல்யாணம் வரைக்கும் நடந்திருக்கு. அவருடைய வார்த்தைக்காக தானே தாலி கட்டுறதையும் நிப்பாட்டிட்டு உன் தாய் மாமனை வரவழைச்ச சக்தி கல்யாணத்துல. அன்னைக்கு சாமியார பார்த்தவரை இன்னைக்கு ஏதோ ஒரு சாமியாருங்கிற. எனக்கு எனக்கு அப்படி மாத்தி யோசிக்க தெரியலப்பா. ஐயா, நான் பழைய ஆளு, எனக்கு பயம் ஐயா. அவர் பேச்ச மீறி உனக்கு ஒரு கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா அதுக்காக தான் அவளை விளக்கேத்த சொன்னேன். அம்மா செஞ்சது தப்புன்னு நினைச்சேன்னா என்ன மன்னிச்சிடுமா? என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி செய்யற? இந்த பாவத்தையும் நான் சமக்கணுமாம்மா? வேண்டாம்மா, என்னால தாங்க முடியாதுமா. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற குணம் உனக்கும் வந்துருச்சுமா. இப்ப என்னம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த புள்ளைய ஆரத்தி எடுத்து கூட்டு வந்து விளக்கத்தை வச்சிருக்கணும். அதுக்கு நான் தடையா இருந்துட்டேன், அதானே? சக்தி, இங்க வாப்பா, கிட்ட வா. இந்த குடும்ப நலனை யோசிக்காம நம்ம அம்மா தான் விளக்கேற்றணும்னு சுயநலமா யோசிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. இல்லப்பா, தப்புன்னு பார்த்தா அவங்கள தள்ளி வச்சதும் தப்பு தானே. இன்னைக்கு இதுக்காக பேசுகிற அம்மா நாளைக்கு எல்லாத்துக்கும் பேசணும்ல. உங்கள் யார் மனசில் என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைண்ணே, நீங்கள் தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே, நீங்க அண்ணன் தம்பி எல்லாம் பேசாதீங்கண்ணே. அதெல்லாம் பங்காளிங்க கதைக்கு. ஏன்னா நாங்கள் உங்களை அண்ணனை நினைக்கலண்ணே, அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோண்ணே. தயவு செஞ்சுங்களை ஒதுக்கிறாதீங்கண்ணே. நம்ம 4 பேரும் ஒண்ணுடா, அதை புரிஞ்சுக்கங்கடா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அண்ணனை மன்னிச்சிடுறா. சார், வாங்கண்ணா ஜீவன். சாரி சார், ஃபேமிலி டைமை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார். நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இதுதான் சார்.
அம்மா, என்னால் பெரிய லெவலில் பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்சதை ஆசையாக என் பொண்ணுக்கு செஞ்சுருக்கம்மா. எல்லாம் நந்தினி கிட்ட நான் காட்டிட்டேம்மா. லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 2 ஏசி, டிஷ்வாஷர், 2 கீசர்னு இதெல்லாம் வாங்கியிருக்கம்மா. இதெல்லாம் நான் கணக்காக சொல்லலை, இருந்தாலும் என் திருப்திக்காக சொல்கிறேம்மா. இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வந்துடுச்சுமா. அப்போ முறையை நான் முதல்ல செஞ்சிடவா? நீங்கள் முதல்ல செய்யுங்க, பின்னாடி எடுத்துகிட்டு வர சொல்லிருக்கேன். நந்தினி இப்படி வா. அட வாமா. இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது 1 லட்சமா? ஆமாப்பா, என் பொண்ணு வாழ்ற வாழ்க்கைக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா என் முருகன் இதை செஞ்சா போதும்னு அளவாத்தான் வசதியை கொடுத்துருக்கான். அம்மாடி, உன் குடும்பத்தில் இருக்கவங்க இதை வாங்குறத அசிங்கமாக தான் நினைப்பாங்க. இதை என் பேத்தி பேரில் போட்டு வச்சிரு, சரியாம்மா? ஏய், இருப்பா. ஏய் கதிரு, இரு. முறை செய்கிறாருல, செய்யிட்டு விடு. நீங்கள் செய்யுங்க. வாங்கிம்மா நந்தினி. இந்தாம்மா. நல்லா இருக்கு. சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ்கேஆர் ஆஃபீஸ்லேருந்து வரேன் சார். இந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு உங்களை தான் வரேன். எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்தாங்க சார். சார் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சார். கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும் கன் மாதிரி. சாருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். ஓஎஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அம்மா ஈஸ்வரி, வாங்கிக்கம்மா. எப்படின்னு பார்க்குறியா? எஸ்கேஆர்ட்ட நிலத்தை விற்கிறோம் இல்லையா, அதுக்கான அட்வான்ஸ் பணம் தாம்மா இது. 10 லட்ச ரூபா இருக்கு, வச்சுக்கோ. என் பேரன் பிடெக் படிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு இந்த பணத்தை கட்டிடு. மிச்ச பணத்தை என் பேத்தி பேரில் பேங்க்கில் போட்டுடு. வாங்கம்மா, இது உன்னோட பணம்மா. உன் வீட்டை விற்று உனக்கு கொடுக்குறேம்மா. வாங்கிக்கோம்மா, என்ன தயக்கம்மா, வாங்கிக்கோ. சரி, எல்லாரும் முறை செஞ்சிட்டீங்கல்ல, சந்தோஷம். இதெல்லாம் எதிர்பார்த்து நான் யாரையும் அழைக்கலைங்க, அவங்க மன திருப்திக்காக தான் அழைச்சேன். சரி கிளம்புங்க, போயிட்டு வாங்க. ஈஸ்வரி, வரேம்மா. சரிப்பா. வரேம்மா நந்தினி. ஏய் தனியா படி. நாச்சியப்பன் உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கியே? இல்லை பரவாயில்ல சார். என்னை இப்பயே ஊருக்கு போக போறியா? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். உட்காருங்க, உட்காருங்க நாச்சியப்பன், உட்காருப்பா. எங்க ஏண்டி, உங்க அப்பங்கிட்ட எவனா முறைச்செய்ய சொல்லி அழுதானா? இல்லை அந்த ஆளு செஞ்சுதான் இங்கே விடிய போதா? இல்லைங்க, அது அப்பனும் மவுளும் நாடகம் போட்டு தெரியறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீ ரகசியமாக ஃபோனை போட்டு சொல்லியிருப்ப, அந்த ஆள் அப்படியே கட்டுக்கிட்டா அள்ளிட்டு வந்துட்டான். சை. ஆனம் போகுது, ஒரு தராதரம் வேண்டாம். பக்கத்தவெல்லாம் வந்து 10 லட்சம் 10 லட்சம்னு முறை செய்கிறான். விஏஓ, பெரிய விஏஓ, கஞ்சா பையன் வெறும் 1 லட்சம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஏய், இந்த வீட்டில் லைட் பல்பெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்தாலே 2 லட்சம் வரும் தெரியுமா? இந்த ஆள் கொடுத்த இந்த 1 லட்ச ரூபா வச்சு நாக்கே வழிக்க சொல்றேன். மரியாதை இந்த பணத்தை விட்டு எறிஞ்சிட்டு வா. என்னப்பா? என்ன பிரச்சனை? ஏன் இந்த பிள்ளைகிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்க? இல்லைண்ணே,
சபையில் வச்சு அந்த ஆளு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு, அதையும் வாங்கிட்டு வந்து நிற்கிறா. அப்புறம் அதை கேட்காம எனக்கு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அத்தை தாங்க சீர் செய்ய சொல்லி சொன்னாங்க. அதை தான் அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். அவரால் முடிஞ்சதை அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓஹோ, உங்கள் அப்பனால் முடிஞ்சது 1 லட்சம் தான். இது என்ன நம்ப சொல்கிற அண்ணே? திட்டம் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்கண்ணே, இதை விடக்கூடாது. தம்பி, இன்னைக்கு அண்ணன் எதுவும் பேசுகிற நிலமையில் இல்லை. கொஞ்சம் அமைதியாக விடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லைண்ணே, விட்டா இலக்காரமாக போயிடும். ஏப்பா, இன்னைக்கு யாரும் என் பேச்சை கேட்கவே கூடாதுங்கிற முடிவில் வைக்கல. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. அப்படி இல்லைன்னா வேற எப்படியே? இங்கே பாருங்கதுரு, இன்னைக்கு அண்ணன் மனசு சங்கடப்படுற மாதிரி யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் திருப்பி செய்வேன். கதற விடுவோண்டா எல்லாத்தையும். நடத்துறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ வா, இருந்து வா, கண்டிப்பாக அண்ணன் செய்வேன். வா வாடா, சொன்ன கேள்றா, வாடா. ஆஸ்பத்திரியில் வச்சு எங்கள் அம்மா பேசையில் நான் தான் குறுக்க பாஞ்சு எதுவும் செய்ய வேண்டான்னு சொன்னேன். பார்த்துக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். இன்னைக்கு ஆளாளுக்கு வீட்டுக்கு வந்து இப்படி லட்சமாக கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னு தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டேனா? புருஷன் சொல்லி கேட்டு தான் பொண்டாட்டிக்கு தெரியணும்னு இல்லைங்க. என்கிட்ட தனியாக பேசும்போது இதெல்லாம் தப்பு, உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் முறையில்லைன்னு சொல்கிற. அம்பிட்டு பேர் முன்னால் உங்கள் வீட்டிலேருந்து சீர் செய்ய யாரும் வரல, முறையும் செய்யலை, மானம் மட்டும் போகுதா? ஐயா, நான் அப்படி பேசலைங்க. இதில் மானம் போகிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பொருளை வேணும்னு அடித்து வாங்கையில் போகாத மானம் வேணான்னு சொல்லலையே அங்கே போயிட போகுது. அதுதாங்க ஆம்பளைக்கு அழகு. நான் அதை பேச வரலைங்க. மற்றவங்க செய்கிறப்போ நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னு நான் பார்த்தேன். வருத்தப்படாதீங்க, மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லத்தான் வந்தேன். சங்கடப்பட்டு தாண்டி நிற்கிறேன், வேற என்ன பண்ணுவாங்க? அந்த நாச்சியப்பனை எங்கள் அண்ணன் பிச்சைக்காரன்னு சொல்லுவார். அந்த ஆள் இன்னைக்கு அசத்திவிட்டான்ல. என் அண்ணன் மாமனாரு லூசுதனமாக பேசுவார் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு முறைய செஞ்சுட்டாருல, அதுவும் 10 லட்ச ரூபா. என் தம்பி அவன் மாமனார செருப்பால் அடிச்சான். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கம்மியாக தான் செஞ்சாரு, ஆனால் கரெக்டாக செஞ்சாருல முறைய. இதை பற்றிலாம் நீங்கள் சமயக்கட்டில் பேசிக்க மாட்டீங்களோ நீங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம்? அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. அவங்கள பெற்றவங்கெல்லாம் ஏதோ விருப்பப்பட்டு அவங்க ஆசைப்பட்டு ஏதோ கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அன்னைக்கு எங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு கண்டிஷனாக பேசி அசிங்கமாக கேட்டாங்க. அதனால தான் நானும் அன்னைக்கு கோவப்பட்டு பேசிவிட்டேன். எனக்கு உறுத்ததாங்க செஞ்சது. இது பாருங்க, இந்த கூட்டத்திலே நான் தான் ரொம்ப ஏழை. எங்களுக்கு வசதி இல்லை. எங்கள் அம்மா அன்னைக்கு செய்கிறேன்னு தானே சொல்லிச்சு. மற்றவங்க செய்கிறாங்கன்னா அவளால சமாளிச்சுக்கிட முடியும். எங்கள் அம்மாவும் முடியாதுங்க. இப்போ நான் ஏதாவது சொன்னால் கூட அது எங்கனையாட்டு போய் கடன் வாங்கிட்டு வந்து நிற்கும். கால் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கால் உடைஞ்சு போய் கிடக்கு. நான் எப்படிங்க அதுக்கிட்ட போய் கேட்பேன். அதனால தான் அன்றைக்கி பேசிவிட்டேன். மற்றபடி உங்களை சங்கடப்படுத்தணும்னு இல்லைங்க. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. வேற என்னங்க நான் சொல்ல வர போறேன்? எனக்கு வருத்தமா தாண்டி இருக்கு. யாருமே செய்யலைன்னா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா எல்லாரும் செய்யறப்போ எனக்கு எப்படி தோணாம இருக்கும்? நல்ல காலம் என் புள்ளாங்க இல்லை, இல்லைன்னா என் மானமே போயிருக்கும்.
எதுக்குங்க இழுத்து பேசுறீங்க? இதுல மானம் போறதுக்கு என்னங்க இருக்கு? இது அநாகரிகமான செயல்ங்க. இந்த காலத்துல என்னங்க முறை சீரு? இப்ப போய் இதெல்லாம் யாராவது கேக்குறாளா? இந்த காலத்துலலாம் இல்லையோ? ஆ? ஏய், உன்கிட்ட கிடையாது. ஏன்னா உங்க வீட்டில் ஒன்றும் கிடையாது. இதோ கட்டியிருக்கிறிய சேலை, புதுசா நகை, சாப்பாடு, இதெல்லாம் நீ கேட்டா நான் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் நான் செய்கிறேன்ல. ஆனால் ஒரு விஷயம்டி, மச்சான் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மச்சானும் இல்லை, மாமனாரும் இல்லை. ஆம்பளை இல்லாத வீடுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஒன்று மட்டும் எனக்கு முழுசாக புரிஞ்சு போச்சுரி, தகுதி இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்தா இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும்.